நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் சில வீட்டில் சில பேரை நம்ம பார்த்துருக்கோம். அவங்க சும்மா கதையை பேசுவாங்க. எங்கள் தாத்தா கோடீஸ்வரன், நாங்கள் இப்படி வாழ்ந்தோம். அப்பா, நீங்கள் உங்கள் தாத்தா வாழ்ந்தார், உனக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லும் பொழுது கோவம் வரும். இவன் என்ன செய்வான்? பூரா நாள் சோம்பேறியாக ஊர் கதை சுற்றி இந்த மொபைல், என்னுடைய வார்த்தையில் மொபைல் ராட்சசன். இந்த ராட்சச மொபைல் அரக்கன் மொபைலில் வீடியோ பார்க்குறது, ப்ளூ ஃபிலிமை பார்க்குறது, சம்பாதிக்காமல் இருக்கிறது. அப்பா செத்து போயிட்டார், அண்ணங்கள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இந்த சோம்பேறி இருக்கிற நகை நட்டு சம்சாரங்கிட்ட வாங்கி எல்லாமே விற்றுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறான். வெளியே போனால் பெண்கள்கிட்ட பேசுகிறது, ஆன்லைனில் பெண்கள்கிட்ட காசு கட்டிட்டு பேசுகிறது. இந்த மாதிரி பேசி பேசியே வயசு 60 மேலே ஆயிடுச்சு, 65 கிட்டத்தட்ட ஆகுது. இன்னைக்கு தேதி வரைக்கும் பரம சோம்பேறியாக இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் பாருங்க. குடும்பம் ஒளிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரோக்ராமில் அந்த காரணத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு கூட்டு குடும்பம் திடீர்னு கெட்டு போகுது. அதில் மகன் சோம்பேறியாக இருக்கின்றானா? ஆமாம். அதுக்கு என்ன அர்த்தம்? பழைய செருப்புகள் உடைய ஸ்டாக் வீட்டில் இருக்கும். பழைய டெட் எலக்ட்ரானிக் உடைய ஸ்டாக் வீட்டில் இருக்கும். பழைய டிவிகள், பழைய கம்ப்யூட்டர்கள், பழைய ஃபோன்கள் எல்லாமே இருக்கும். இது எங்கே இருக்கும் வீட்டில்? இதெல்லாம் வீட்டு ஒழிய வடக்கு திசையில் இருக்கும். வடகிழக்குலேருந்து வடமேற்கு வரைக்கும் ஸ்டாக்காக இருக்கும். பரவாயில்லையே, இதெல்லாம் இருந்ததுன்னா இவனுக்கு வருமானம் இருக்காது, ததரும் பிடிக்கும். ஆனால் ஜாயிண்ட் ஃபேமிலி ஓடிறதுக்கு என்ன காரணம்? இங்கே தான் விஷயமே இருக்குது. என்னப்பா, இந்த ப்ரோக்ராம் நான் சொல்கிறது எல்லாமே எழுதுங்க அல்லது ரெக்கார்ட் பண்ணுங்க. ஏன்னா சில பேர் இதுக்குன்னு கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நான் இதெல்லாம் விரும்பல, டைம் இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும், இதை நோட் பண்ணுங்கள். மகாபாரதத்தில் திரௌபதி சொன்ன வார்த்தை, குருடனின் மகன் குருடன். துரியோதன் வரான், அவன் கால் சறுக்குது, தண்ணியில் காலை விட்டுடுறான். இவன் மேலேருந்து சிரிக்கிறாங்க இந்த அம்மா. மகாபாரதத்துக்கு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். இது ஏன் வந்தது? இது ஒரு பெரிய கதை, வர்ணசங்கரன் கதை. இப்போ இல்லைன்னு சொன்னால் நம்ம பசங்க நம்மளாம் திட்டுவாங்க, முட்டாளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படி இப்படி லவ் மேரேஜ் கதையெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். இது கிருஷ்ண பகவான் விஸ்வகர்மா கிட்ட சொல்கிறாரு, இப்போ 2 பேரும் வர்ணசங்கர்கள், 2 பேரும் சுத்தமாக ஒழியணும், அப்பொழுது தான் பூமியில் இருக்கிற கஷ்டம் ஒழியும் அப்படின்னு. அப்போ நீ கட்டுற வீட்டில் இந்த மாதிரி தண்ணியை அமைக்க விடும் என்று சொன்னார்கள். இப்பொழுது மாடர்னாக நம்ம வந்துடுறோம். நம்ம வீட்டுக்கு ஒரு 600 அடி, 800 அடி, 1000 அடி, 2000 சதுரடி, 1 ஏக்கரா பங்களா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? கோடீஸ்வரன்லேருந்து ஏழை வரைக்கும் இருக்காங்க. நீங்கள் எந்த திசை வீடாக இருந்தாலும் சரி, எந்த திசை வீடாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு மத்திய பகுதியிலேருந்து மேற்கு பகுதி வரைக்கும், சென்டர் ஆஃப் ஈஸ்ட்லேருந்து மேற்கு வரைக்கும் போரிங் போடாதீங்க, டேங்க் கட்டாதீங்க, கிணறு போடாதீங்க. இந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா உங்கள் கூட்டு குடும்பமே ஒழிஞ்சிடும். கூட்டு குடும்பமே ஒழிஞ்சிடும். ஆமாம் சார், இந்த மாதிரி இந்த 4 அண்ணன் தம்பிங்க இவங்க தான் செஞ்சாங்க. தண்ணி வரலைன்னா பின்னால் வாசல் இருக்குது. அந்த வாசல்லாம் காற்று ஏர் டு டக் மாதிரி நடுவில் அந்த காலத்தில் வாசல் இருக்கும், இந்த பக்கம் டாய்லெட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாசல் இருக்குது. வாசல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கதவு வாசல், ஒரு நடவாசல். நடவாசலில்
போரிங்கை போட்டாங்க. இப்போது எங்களுக்கு சொந்தக்காரங்க, நான் சொன்னேன், ஐயா போடாதீங்க, உங்கள் வீட்டுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. 4 அண்ணன் தம்பிங்களும் தனியாக போனாங்க. 3 அண்ணன் தம்பிங்க இறந்து விட்டாங்க. இப்போ ஒருத்தர் தான் இருக்கார். இவர் என்ன செய்கிறார்? அப்பன் சொத்தை ஒழிச்சிட்டார், வீடு மாத்திரம் இருக்குது. நல்லா படித்தவர், வீட்டில் தூங்குறாரு, சாப்பிட்றாரு, பெண்கள் கூட பேசுகிறாரு. இப்போ கணவர் மனைவிக்கு சண்டை நடந்துக்கினே இருக்குது இந்த சோம்பேறி தனத்தினால. இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். அந்த வீட்டில் எந்த வீட்டிலையும் சண்டை நடந்தால், அந்த வீடு இல்லை, எந்த வீட்டிலையும் கணவர் மனைவிக்கு சண்டை நடந்தால் ஒரு கார்னரை கவனிக்க வேண்டும். தென்மேற்கு திசை, சவுத் வெஸ்டில் டாய்லெட், வாஷிங் மிஷின். இதெல்லாம் சீக்ரெட் எல்லாம் சொன்னால் என்கிட்ட கிராக்கி வராதுன்னு என்கிட்ட ஜோசிக்காரங்கெல்லாம் சொன்னாங்க. பரவாயில்ல, இது மாறாது, நீங்கள் நல்லா இருக்கணும். சவுத் வெஸ்டில் வாஷிங் மிஷின், சவுத் வெஸ்டில் டாய்லெட், சவுத் வெஸ்டில் செப்டிக் டேங்க் இருந்ததுன்னா கணவர் மனைவிக்கு சண்டை நடந்து கொண்டே இருக்கும், விவாதங்கள் இருந்து கொண்டே இருக்கும், தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது? சவுத் வெஸ்டில் தென்மேற்கு திசையில் டாய்லெட், கழிவு நீர். வீட்டுக்கு மத்திய பகுதியில் போரிங் ஒழிஞ்சிட்டாங்க. கிலோவாக நகை இருந்த வீட்டில் 10 கிராம் நகை கிடையாது. எவ்வளோ நகை கிடையாது? 10 கிராம் நகை கிடையாது. நல்ல குடும்பத்திலேருந்து வந்த பெண் வீட்டில் சண்டை நடந்துக்கினே இருக்குது. இந்த சோம்பேறி இப்போது 64 வயசில் நான் இன்னொரு சம்சாரத்தை எடுத்துகிட்டு வருவேன், எனக்கு 50 வயசு தான், என் சம்சாரம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு இந்த கல்யாணம் மெட்ரோமனிலெல்லாம் ஆடு கொடுக்குறாரு. புத்தி கெட்டு பிடிச்சி பார்த்தீங்களா? இப்போது இவர் செய்கிற சில புரோக்கர் வேலையில் மாதத்தில் 5000 10,000 வருது. கோடீஸ்வரன் வீட்டு மகன் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? வீட்டுக்கு மத்திய பகுதியில் போரிங், தென்மேற்கில் டாய்லெட், செருப்பும் பழைய டெட் எலக்ட்ரானிக் வீட்டில் 1000 கணக்கில் கிடக்குது. இந்த மாதிரி அது எங்கள் வீடு இருந்தாலும், உங்கள் வீடு இருந்தாலும், எங்கள் அண்ணன் தம்பி வீடு இருந்தாலும், மச்சா வீடு இருந்தாலும், அந்த வீட்டில் இந்த மாதிரி பொருள்கள் சேரும் பொழுது ராகுவின் தாக்கம் அதிகமாகும். ராகுவின் தாக்கம் அதிகமாகி தென்மேற்கு திசையில் டாய்லெட் இருந்தால் இவனுக்கு தத்ரம் பிடிச்சிடும். அதனால் நேயர்களே, நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் தென்மேற்கு திசையில் டாய்லெட் இருந்தால் அதை மாற்றிடுங்க. வீட்டில் இருக்கிற டெட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போரிங் போடும் பொழுது அந்த போரிங் வடக்கு மத்திய பகுதியிலேருந்து வடகிழக்கு பக்கம்தான் இருக்க வேண்டும் தவிர வேறு எந்த திசையிலும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.